சந்தை பிரிவு. சந்தை பிரிவு என்பது ஒரு பரந்த சந்தையை ஒத்த தேவைகள், பண்புகள் அல்லது நடத்தைகளைக் கொண்ட சிறிய நுகர்வோர் குழுக்களாக பிரிப்பதாகும். ஒவ்வொரு குழுவையும் நன்கு புரிந்துகொள்வதே இதன் குறிக்கோள். இதன் மூலம் ஒரு நிறுவனம் அதிக இலக்கு, பயனுள்ள மற்றும் லாபகரமான சந்தைப்படுத்தல் உத்திகளை உருவாக்க முடியும். ஒரு சந்தையை ஏன் பிரிக்க வேண்டும்? ஏனென்றால் அனைத்து வாடிக்கையாளர்களும் ஒரே மாதிரி இல்லை. வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விஷயங்களை விரும்புகிறார்கள், வெவ்வேறு பட்ஜெட்டுகளை கொண்டுள்ளனர் மற்றும் சந்தைப்படுத்தலுக்கு வித்தியாசமாக பதிலளிக்கின்றனர். பிரிவு நிறுவனங்களுக்கு உதவுகிறது. வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பாக சேவை செய்யுங்கள். தயாரிப்பு வடிவமைப்பை மேம்படுத்தவும். சந்தைப்படுத்தல் பட்ஜெட்டுகளை திறமையாக பயன்படுத்தவும். போட்டி நன்மையை பெறுங்கள். விற்பனை மற்றும் வாடிக்கையாளர் திருப்தியை அதிகரிக்கவும். சந்தை பிரிவு எவ்வாறு செயல்படுகிறது? ஒரு நிறுவனம் ஒட்டுமொத்த சந்தையை படித்து அர்த்தமுள்ள வேறுபாடுகளின் அடிப்படையில் அதை பிரிக்கிறது, அதாவது வயது, வருமானம், வாழ்க்கை முறை, இருப்பிடம், வாங்குதல், விருப்பத்தேர்வுகள். பின்னர் ஒவ்வொரு பிரிவும் இலக்கு வாடிக்கையாளர்களை தேர்வு செய்ய மதிப்பீடு செய்யப்பட்டு, அவர்களுக்காக ஒரு நிலைப்படுத்தல் உத்தி உருவாக்கப்படுகிறது. சந்தை பிரிவின் 4 முக்கிய வகைகள் எடுத்துக்காட்டுகளுடன். 1. மக்கள் தொகை பிரிவு. அளவிடக்கூடிய பண்புகளின் அடிப்படையில் சந்தையை பிரித்தல். எடுத்துக்காட்டுகள்: வயது குழுக்கள், குழந்தைகள், டீனேஜர்கள், பெரியவர்கள், முதியவர்கள். வருமான நிலைகள்: குறைந்த வருமானம், நடுத்தர வர்க்கம், பிரீமியம் வாடிக்கையாளர்கள். பாலினம்: ஆண்களுக்கான அழகுபடுத்தும் பொருட்கள், பெண்களுக்கான தோல் பராமரிப்பு. கல்வி நிலை: தொழில். உதாரணமாக, குழந்தை டயப்பர்களை விற்கும் ஒரு நிறுவனம் டீனேஜர்களை அல்ல, புதிய பெற்றோரை குறிவைக்கிறது. 2. புவியியல் பிரிவு. சந்தையை இருப்பிடத்தின் அடிப்படையில் பிரித்தல். எடுத்துக்காட்டுகள்: நகர்ப்புற vs கிராமப்புற வாடிக்கையாளர்கள். நாடுகள் அல்லது மாநிலங்கள். காலநிலை: குளிர், வெப்பம், வெப்பமண்டல பகுதிகள். எடுத்துக்காட்டு: ஒரு குளிர்கால உடை பிராண்ட் தென்னிந்தியாவை விட குளிர்காலம் வலுவாக இருக்கும் வட இந்தியாவில் சந்தைப்படுத்தலில் கவனம் செலுத்துகிறது. 3. உளவியல் பிரிவு. வாழ்க்கை முறை, ஆளுமை, மதிப்புகள் மற்றும் ஆர்வங்களின் அடிப்படையில். எடுத்துக்காட்டுகள்: உடற்தகுதி ஆர்வலர்கள். சுற்றுச்சூழல் நட்பு நுகர்வோர். ஆடம்பர வாழ்க்கை முறை தேடுபவர்கள். பட்ஜெட் உணர்வுள்ள வாங்குபவர்கள். எடுத்துக்காட்டு: வயது அல்லது பாலினத்தை மட்டுமல்ல, சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை மற்றும் செயல்திறனை மதிக்கும் வாடிக்கையாளர்களை பிரிக்கிறது. 4. நடத்தை பிரிவு. வாடிக்கையாளர்கள் எவ்வாறு நடந்துகொள்கிறார்கள் என்பதன் அடிப்படையில். எடுத்துக்காட்டாக. எடுத்துக்காட்டுகள்: